ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கிற ஒரு மெயினான இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஸோ இதில் வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னங்கிறது மட்டும் இந்த குட்டியாக பார்ப்போம். Financial instrument is any contract that gives rise to a financial asset of one entity and a financial liability or equity instrument of another entity. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அது லீகலியாகவும் இருக்காது, ஸ்டாட்டுட்டரி ஃபார்ம்லையும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கான்ட்ராக்ட் வந்து பிட்வீன் ரெண்டு பார்ட்டிஸ் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணி என்றாத ஒரு கான்ட்ராக்ட். இது ரைட்டிங்கில் இருக்கணுங்கிற அவசியமும் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயோ இல்லை சம் அதர் ஆக்டில் வந்துட்டு சொல்லியிருந்து அதுக்குண்டான பேமெண்ட்ஸ் அதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் நம்ம ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கவர் ஆகாது. அதே மாதிரி AS 37 சொல்கிற ப்ரொவிஷன், கண்டிஜன் லைபிலிட்டிஸ், கண்டிஜன் அசெட்ஸ் இது எல்லாமே வந்து கான்ட்ராக்டுங்கிற இதுக்குள்ளே கவர் ஆகாது. ஸோ இது தவிர இருக்கிற மீதி எல்லாமே நம்ம பேலன்ஸ் ஷீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அசெட் சைடில் இருக்கிறதுல எதெல்லாம் ஃபினான்ஷியல் அசெட்ஸுங்கிற கேட்டகரியில் கவர் ஆகுதோ அது எல்லாமே ஃபினான்ஷியல் அசெட். லைபிலிட்டி சைடில் எதெல்லாம் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி கேட்டகரியில் கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்துட்டு ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. சரி, ஓகே. அப்போ ஃபினான்ஷியல் அசெட்னா என்ன? ஸோ நமக்கு இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நிறைய அசெட்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு அசெட் இருக்குது, நான் கரண்ட் அசெட்ஸ் இருக்குது, கரண்ட் அசெட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எதெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசெட்டில் கவர் ஆகுங்கிறத வந்துட்டு நம்ம வந்து ஃபினான்ஷியல் அசெட்டுங்கிற டாபிக் கீழே பார்ப்போம்.